Hi dears, Assalamu alaikum. Welcome to Imbo's World. இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் மக்ரூனி ஒன் பாட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஐட்டம், நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி எடுத்திருக்கேன், தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒன்று சும்மா வாசனைக்காக தான் நம்ம இது போடுறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா 2 கூடி போட்டுக்குங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம பாஸ்தாக்கு ரொம்ப காரம் போட்டோம்னா சாப்பிட முடியாது, அது எடுக்காது. நம்ம சிக்கனும் கூட போடுறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிற அளவுக்கு பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், ஆனால் என்ன கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். நீங்கள் இதுதான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, இது கூட மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மிளகாத்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க, ரொம்ப போட வேணாம், சாப்பிட முடியாது. இது கூட நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணுறேன், 1 ஸ்பூன். நல்லா தக்காளி மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இது கூட நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ பிரியாணி செய்கிற மாதிரி தான், ஆனால் உப்பு காரம் மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு பாஸ்தா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மசாலாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அளவு தண்ணி வந்து கொஞ்சம் பாஸ்தா விட மேலே வர அளவுக்கு வச்சுக்கணும், 1 இன்ச் மேலே வர அளவுக்கு வச்சுக்கணும், அதுதான் அளவு தண்ணி. நீங்கள் சட்டியில் ஆக்குறீங்கன்னா 1க்கு 3 தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட மல்லித்தலை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் அடித்து எடுத்துக்கலாம். அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும், அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஈஸியாக ஒன் பாட் ரெசிப்பியாக செஞ்சாச்சு, நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே ஆப்டாக இருக்குது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஆறும் போது தண்ணியெல்லாம் வற்றிடும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இறக்குனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு பாருங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.